இவிஎம் மீதான நம்பகத்தன்மை குறித்து எலான் மஸ்க் வெளியிட்ட எக்ஸ் பதிவு இந்தியாவில் விவகாரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடவே மும்பையில் இவிஎம் இயந்திரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்திருப்பது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் மனிதர்கள் அல்லது ஏஐ மூலம் ஹேக்கிங் அச்சுறுத்தல் இருப்பதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த பதிவுக்கு முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அளித்த பதிலில், இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை, வெளிப்புறத்தில் இருந்து ஹேக் செய்ய முடியாதவை எனவும் தெரிவித்தார். இந்த ராஜீவ் சந்திரசேகர் பதிவுக்கு பதிலளித்த எலான் மஸ்க் எதையும் ஹேக் செய்யலாம் என்று கூறினார். இருவரின் விவாதத்துக்கு மத்தியில் எலான் மஸ்க் கருத்துக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார். மும்பையில் இவிஎம்மில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை சுட்டிக்காட்டி எலான் மஸ்கின் பதிவை ராகுல் காந்தி குவாட் செய்துள்ளார். இந்தியாவில் இவிஎம் இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என்றும் அவற்றை பரிசோதனை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படுவதில்லை எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படாததால் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுகிறது என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, பொறுப்புத்தன்மை இல்லாத தேர்தல் ஆணையம் உள்ளபோது ஜனநாயகம் ஒரு போலியானதாகவும் மோசடிக்கு உள்ளானதாகவும் மாறுகிறது என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து எலான் மஸ்க் பதிவை மேற்கோள் காட்டி சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தொழில்நுட்பம் என்பது சிக்கல்களை நீக்குவது. அவை பிரச்சினைகளுக்கு காரணமாக அமைந்தால் அவற்றின் பயன்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். உலகம் முழுவதும் பல தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதமடையும் அபாயங்கள் கொடிகட்டி பறக்கும் போதும் நன்கு அறியப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த ஆபத்துக்களை மேற்கோள் காட்டும் போது ஏன் அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதில் குறியாக இருக்கிறீர்கள் என்பதை பாஜக தெளிவுபடுத்த வேண்டும் என அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார்.